அனைவருக்கும் வணக்கம். news5.online மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சில வாரங்களா அரச மரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, மருத்துவ குணங்கள் எவ்வளோ இருக்கு அரச மரத்துல அப்படின்றத பத்தி தான் தொடர்ச்சியா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ அரச மரம் அப்படின்னு ஒன்று நிறைய மருத்துவ குணங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அயோத்தியின் மன்னரான தசரத மகாராஜா கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சனி தோஷத்தப்போ சனி பகவானை பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரங்கள் நிறைய சொல்லி அரச மரத்தை சுற்றி வழிபட்டதாக புராண கதைகள்ல இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பாருங்க, அந்த அரச மர வழிபாடு அப்படின்றது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது அப்படின்றதுக்கு நிறைய ஆன்மீக கதைகள் தொடர்ச்சியா நம்மளுக்கு இருக்கு. இப்ப சனி தோஷம் இருக்கு. இப்ப ஜாதக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடர்கள் சொல்றாங்க, சனி தோஷத்திற்கு நிவர்த்தியாக பரிகாரமாக அரச மரத்தை சுற்றி வாங்க அப்படின்றது ஒரு பரிகாரமாகவே நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டம் பார்த்து அவங்க நிறைய சொல்லுவாங்க. அப்போ ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி, இல்லை நாகதோஷம், இல்லை சனி பகவானின் ஆதிக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க பரிகாரமாக சொல்கிறது அரச மர வழிபாடு அப்படின்றத ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறாங்க. இப்போ 7.5 சனி அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா? அந்த 7.5 வருஷம் நம்ம எப்படி கடந்து வருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் சனி பகவானை நம்ம திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவருக்கான வழிபாடுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த அரச மர வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னா நான் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அரச மரத்தை சுற்றி வர்றது ஒரு சிறப்பான விஷயமாக ஜோதிடர்கள் நம்புறாங்க. அதை தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பரிகாரமா. இப்ப பித்ருதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ பித்ருதோஷத்திற்கு கூட அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுமாறு பரிகாரம் சொல்றாங்க. அப்போ அந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த அரசமரி வழிபாடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இப்போ வந்த பழக்கம் கிடையாது. பல வருஷங்களாக, பல ஆயிரம் வருஷங்களாக இது தொடர்ச்சியாக ஒரு தெய்வீக ஒரு நம்பிக்கையாக தான் இந்த வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்கிறோம், சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காலகட்டங்கள் தவிர கூட அமாவாசை நாட்களில் கூட நம்ம சாதாரணமாக அமாவாசை அப்படின்னா என்ன பண்ணுவோம், முன்னோர்களை நினச்சி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாட்களில் கூட அரச மரத்திற்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு அந்த அரச மரத்தை சுற்றி வழிபடுவது முன்னோர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு பிரார்த்தனையாக கூட அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ அவ்வளோ நம்ம இந்து தர்மத்தில் அவ்வளோ விஷயங்கள் இந்த அரச மரத்தை மையமாக வைத்து நிறைய விஷயங்கள் நிறைய ஆன்மீக கதைகள், புராண கதைகள் சொல்லப்பட்டு வந்திருக்கு. அந்த காலத்தில் சித்தர்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சித்தர்கள் நிறைய சக்திகளை கொண்டிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவங்களால எல்லா அஷ்டமா சக்திகள்னு சொல்கிறோம். அது எல்லாமே சித்தர்கள் கையாளுவாங்க. ஸோ அவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரச மரத்தை ஒரு தெய்வீக மரமாகத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அரச மரத்தின் இலை, அந்த இலையோட வடிவம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இலை வடிவத்தை பற்றியும் அரச இலைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் சித்தர்களும் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளோட இல்லங்களில் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வருது, இல்லை ஏதாவது பொருளாதாரம் நம்மளுக்கு மேம்படணும், சுப காரியங்கள் எதுவுமே வீட்டில் நடக்கலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் வீட்டில் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரச இலையை கீழே வச்சு அது மேலே மண் விளக்கு, அந்த அகல் விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒவ்வொரு கிழமைக்குமே எவ்வளோ விளக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான கணக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அரச இலைகளை எடுத்து மரத்துலேருந்து பறித்து அதை அந்த அரச இலைகளை விழித்து அந்த இலை மேலே மண் விளக்கை ஏற்றி வழிபடுற வழக்கமும் இன்னமும் இருக்கு. அப்போ அந்த அரச இலை அப்படின்னாவே தெய்வீகத்தோட நம்மளுக்கு ரிலேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல நோய்களை தீர்த்து வைக்கிற ஒரு மையமாக இந்த அரச மரம் அமைகிறது. அந்த காலத்து மருத்துவர்கள் ஆகட்டும், அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய மூலிகைகளை சேகரிப்பாங்க. அந்த மாதிரி சேகரிக்கிறப்போ இந்த அரச இலை ரொம்ப முக்கியமாக அந்த காலம் தொட்டே சொல்லப்படுது. அப்போ அந்த அரச இலைகளுக்கு பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அந்த அரச இலைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்காக நிறைய மரங்கள் நம்ம நடுறோம் இல்லையா? மரங்கள் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுக்குது. இந்த ஊரடங்கு சமயம்னு எடுத்துக்கிட்டா கூட நம்மளால எங்கேயுமே போகாமல் இருக்க முடியும், நம்மளால சினிமா போகாமல் இருக்க முடியும், ஒரு ஷாப்பிங் போகாமல் இருக்க முடியும். ஆனால் காய்கறி வாங்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாதுல்ல. காய்கறி, பழங்கள் இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னா நம்மளோட
மரங்கள். அப்போ எல்லா மரங்களையுமே நம்ம வந்து போற்றி வணங்கணும். முக்கியமாக அரச மரம் அப்படின்னு சொல்கிறப்போ அரச மரத்திற்கான மகத்துவமே வந்து அது நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாக அமைகிறது தான். அப்படிப்பட்ட அரச மரத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிறைய அரச மரங்களை வளர்க்கணும். எங்கெல்லாம் அரச மரம் இருக்கோ அங்கே நம்ம கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நம்ம ஒரு பிரார்த்தனைக்காகவோ நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் சுத்தமான காற்று கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரார்த்தனையாக கூட இந்த அரச மர வழிபாடை நம்ம தொடர்ந்து செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த மகத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அரச மர வழிபாடு எப்படி உருவாச்சு, ஏன் அதை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சயின்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்னதான் ஆன்மீகமாக சொல்லி கொடுத்தா கூட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறப்போ நிறைய ஆக்சிஜன் கொடுக்குற மரம் அது அப்படின்றதையும் அந்த அரச இலைகளோட பயன்களையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ மரங்கள் அப்படின்னா மரங்கள் நமக்கு வரங்கள். கண்டிப்பாக இந்த பூமி வந்து மரங்களால் நிரம்பப்பட்டது தானே, காடுகளால் நிரம்பப்பட்டது தானே. அப்படிப்பட்ட இந்த பூமியை எப்படி இந்த பூமி நம்மளுக்கு வந்து இயற்கையான காற்று எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குதோ, நிழல் கொடுக்குது மரம். ஸோ அந்த மாதிரி அது நம்மளுக்கு நிறைய கொடுக்குறப்போ நம்ம பிரதிபலனாக என்ன செய்யலாம்? அந்த மரங்களை நம்ம பாதுகாக்கலாம். புதுசாக ஒரு மரம் வந்து நம்ம இடம் இருந்தால் வீட்டு பக்கத்தில் நட்டு வைக்கலாம். செடிகள் மரங்களை பாதுகாப்பது வந்து நம்மளோட முக்கிய கடமைகளில் ஒன்று. உடல் அப்படின்னாவே உடம்பு அப்படின்னாவே நோய்கள் நிறைய வரும். அந்த நோய்களுக்கு நம்ம எடுத்த உடனே பெரிய ஒரு மருத்துவம் செய்யாட்டினா கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த அரச இலைகளை கொண்டே பலவிதமான நோய்களை நம்மளால் தீர்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த அரச இலைகளை சேகரித்து அதை நம்ம பயன்படுத்தவும் ஆரம்பிக்கலாம். எப்போ அந்த அரச இலைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, எப்போ பயன்பாடு நம்மளுக்கு வந்து தெரிய வருதோ அப்போவே அரச மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஆசை நம்மளுக்குள்ள நிச்சயமாக உருவாகும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் வந்து நிறைய அரச மரங்களை நம்ம வந்து வளர்ப்போம். பொதுவாக மரங்கள் வளர்க்குறோம். இந்த மாதிரியான அரச மரத்தை வளர்ப்பது மூலமாக நல்ல நிழல், நல்ல ஆக்சிஜன், நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதில் கொட்டி கிடக்கு. ஸோ அந்த மாதிரி மரங்களை வளர்க்க வேண்டியதும் நம்மளோட கடமை. அப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அரச மரத்தின் மகத்துவம் அறிஞ்சு அந்த மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எங்கே அரச மரத்தை பார்த்தா கூட நம்ம அந்த ஒரு வழிபாடாக மட்டும் எடுத்துக்காமல் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தூரம் அது நன்மை பயக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாம் எடுத்துக்கணும். அடுத்த முறை நம்ம எப்போ அரச மரத்தை பார்த்தா கூட அதில் உள்ள இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இனிமேல் தெரியும் இல்லையா? அந்த சிறப்புகளோடு சேர்த்து அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த அரச மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு உருவாகும். எண்ணம் உருவாயிடுச்சு அப்படின்னாவே அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். எங்கெல்லாம் பெரிய இடம் இருக்கோ அங்கெல்லாம் அரச மரம் வந்து தானாகவே வளர்ந்து நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அரச மரத்திற்கு நீர் ஊற்றி அதை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு நிறைய மரங்கள் உள்ள ஒரு சொர்க்க பூமியாக நம்ம இந்த உலகத்தை வந்து மாற்றலாம், இந்த சமுதாயத்தை நம்ம மாற்றலாம். அந்த கடமை உணர்வு நம்மளுக்கு இருக்குது. நிறைய மரங்களை வளர்ப்போம். இந்த அரச மரத்தின் நிறைய மகத்துவத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருப்போம். இனிமேல் அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட ஒரு கடமை அப்படின்னே எடுத்துக்கலாம். இந்த news5.online மூலமாக இந்த தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் அந்த செய்திகள் நிறைய போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.